வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன பண்ணணுங்கிறது தாங்க ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அம்மா வீடுங்க. அம்மா வீட்டுக்கு போனோங்களா, சரி பால் வாங்கிட்டு வர போனோங்க. ஆட்டுக்குட்டி ஒன்று அந்த கூடைக்குள்ளேயே படுத்திருந்ததுங்களா, சரி அதை ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி தாங்க எடுத்துகிட்ருக்கேன். இது நம்ம வீட்டில் ஒரு சொரக்காய் இருந்ததுங்களா, சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பொரிக்கலான்னு பொரிக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரிலிங்க, ஆனால் பீக்கங்காய் காய்ச்ச அளவுக்கு சொரக்காய் ஒன்றும் அதிகமான விளைச்சல் எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குங்க. சரி பார்க்கலாம். அதுக்கு பிஞ்செல்லாம் வச்சு அழுவியே போயிடுதுங்க. மழைக்கும் அதுக்குமானும் தெரியலிங்க. சரி அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். பண்ணினா தான் திரும்ப நம்ம சொரக்காய் ஈல்டு எடுக்க முடியுங்க. ஏன்னா கொடி ஃபுல்லாக நிறைய படருதுங்க. பூவும் வைக்கிது, பிஞ்சும் வைக்கிதுங்களா, ஆனால் நமக்கு ஈல்டு தான் இல்லைங்க. சரி அதை பார்த்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணி தாங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். இனிமேல் இதே அப்பாவும் அம்மாவும் அந்த கடலக்கொடியெல்லாம் காய வச்சிட்ருக்காங்க. எல்லாம் காய வச்சது மழை வருது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்ருக்காங்க. நாமளும் கடலக்காட்டுக்கு போனோங்களா, சரி கடலக்காய் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க கடலச்செடி பிடுங்க போனோம். அதுதாங்க சரி ஒரு வீடியோவாக ஒன்று எடுக்கலாம். ஷார்ட்ஸ்லேயே எல்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதை தான் சரி கொஞ்சம் லாங் வீடியோலையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அது தாங்க எடுத்தேன். அந்த கருவேப்பையும் பாருங்கள், அவன் ஒரு உட்டாஞ்செடியில் உட்காந்து துவரஞ்செடி நிழல் இருந்ததுங்களா, யாரையும் உட்கார்றதுக்கு இல்லைங்க. நானும் பொறிக்கிறேன் அப்படின்னு அவனும் உட்காந்துக்கிட்டாங்க. அவன் பயங்கர ஆக்டிவுங்க. சரி 2-3 பேர் எல்லாம் ஹெல்ப் பண்ணவும் வந்திருந்தாங்களா, எல்லாம் அவங்கெல்லாம் பேசிட்டு அப்படியே பொறிச்சிட்டு எல்லாம் அந்த வேலையெல்லாம் இப்படி தாங்க போச்சு. நம்மளுடைய கடலக்காட்டு வேலையெல்லாம் இப்படி தாங்க போச்சு. காலையில் செடி பிடுங்குவோம் 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் கடலக்காய் பறிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கடலச்செடியெல்லாம் அள்ளி வச்சிடுறதுங்க. இது போன வீடியோவிலேயே போட்டேன் இல்லைங்களா, அந்த கபோர்டு ஒர்க்கெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதோட இது தாங்க அந்த அளவெல்லாம் சரி ஓகே ரெடி அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் என் வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. எல்லாம் திருப்பெல்லாம் கழட்டி சரி அதுக்கெல்லாம் மைக்கோ ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க மைக்கோ ஒட்டிகிட்ருக்காங்க. எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டாங்க. இதை ஃபிட் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற அந்த செல்ஃபுக்கெல்லாம் ஒயிட் கலரு மைக்கோங்க. வெளியே வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் மாதிரி இருக்குங்க. அது ஒரு ப்ளூ மாதிரி தான் இருக்குங்க, ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு பிளாக் கலர் மாதிரி தான் தெரியுதுங்க. இது வந்து பின்னாலேங்க அது கொஞ்சோண்டு ப்ரேமர் போட்டு அடிச்சு விட்டா லைஃப் வருங்கக்கா அப்படின்னாங்களா, அதுதான் சரி அவங்க 2 கூட அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லி அதை அடிச்சு விட்டுட்டு இருந்தேங்க. இது வந்து அந்த வெளியில் வரதுங்க, வெளியில் வர மைக்கோங்க. அந்த உள்ளுக்குள்ளே அந்த பார்டருக்கு அந்த செல்ஃபு கொஞ்சம் சின்னதாக ஒரு பார்டருக்கு பிளாக்கு ஒயிட்டுக்கு பிளாக் கொடுத்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்டர் கொட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி அது கட் பண்ணாங்க. கட் பண்ணி அதை அளவு வச்சு பார்த்துட்ருக்காங்க. வெளியில் பின்னால் எல்லாமே இந்த ப்ளூ கலர் தாங்க, உள்ளார எல்லாமே ஒயிட் தாங்க. இது வந்து இந்த கீழே கதவு வரும் இல்லைங்களா கபோர்டுக்கு, அதுக்கு வந்து சரி அளவு வச்சு அது பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி கரெக்டாக போய் அந்த லாக் உட்காருதா சாத்துதா அப்படின்னு சொல்லி கதவை வச்சு அளவு பார்த்து சாத்தி அதை ஃபிட் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது செலவு எக்கச்சக்க செலவாகி போச்சுங்க. நாம் ஒன்று கணக்கு போட்டதுக்கு அது ரொம்ப அதிகமாக தான் ஆகிருக்குங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க லைஃப் வருங்கக்கா, நீங்கள் ரெடிமேடாக எடுத்தீங்களாலாம் லைஃப் வராது உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 50 வருஷம்னாலும் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் இதை வேறு இடத்துக்கு கூட எடுத்து நமக்கு இந்த இடம் செட் ஆகலை, வேறு இடம் வேணுன்னா கூட அப்படியே ஒரு 2-3 ஸ்க்ரூ மட்டும் கழட்டணுமா வேறு இடத்த எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாங்க்கா. அதனால் ஒன்றும் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் எல்லாம் கரெக்டாக உட்காந்துருச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதையும் எல்லாம் ரெடி பண்ணி விட்டாங்க. அது 2-3 டைம் கழட்டி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா. அது கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேங்க. அதான் உடனே நீங்கள் கூப்பிடுவீங்கக்கா,
டோரு நல்லா உட்காரல, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அது நாங்களே கரெக்டாக சரி பண்ணிட்டோமா, ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 டைம் எல்லாம் கழட்டி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகேப்பா ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மள அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மேலேயும் ட்ரா மாதிரி வரும் இல்லைங்களா, அதுக்கும் அப்புறம் லாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்களா, சரி அதுவும் லாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேங்க. அதையும் வச்சு ஃபிட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதையும் ஃபஸ்ட்டு எல்லாம் அளவு வச்சு பார்த்துக்குறாங்க. ஏன்னா அப்புறம் ஃபிட் பண்ணிட்டோமா எல்லாம் ஸ்க்ரூ போட்டால் கொஞ்சம் இதாகி போயிருங்கக்கா, அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் சும்மா லைட்டாக இது பண்ணி அப்புறம் பார்த்துக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அது ஸ்க்ரூவெல்லாம் நல்லாவே போடுறாங்க டைட்டாக.